ஃபோனே இல்லாத வீட்ல திடீர்னு ஃபோன குடுத்து, "யாரு கூட வேணும்னாலும் காட்டுல போடுங்க" அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சில பேருக்கு ரொமான்டிக் டேட்டிங், சில பேருக்கு சீக்ரெட் ஃப்ளர்ட்டிங். ஆனா கடைசில வந்து முடிஞ்சது என்னவோ அன்எக்ஸ்பெக்டடான பிரேக்கப். அந்த ஃபோன் டாஸ்க்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? யாருடைய உண்மையான முகம் வெளிய வந்தது? வாங்க இன்னைக்கு ஃபுல் எபிசோட பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். செகண்ட் லவ் எபிசோட்ல இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சுன்னு டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ், கிளாக்குன்னு எதுவுமே இல்லாத வீட்ல திடீர்னு 12 பேர்கிட்டயும் ஃபோன குடுத்துட்டாங்க. அதுவும் பசங்க ஃபோன்ல எல்லா பொண்ணுங்களோட நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க ஃபோன்ல எல்லா பசங்க ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபோன் மூலியமா பேசிக்கலாம். யார் வேணும்னாலும், யார் கூட வேணும்னாலும் கடல போடலாம். எத்தன பேர்கிட்ட வேணும்னாலும் கடல போடலாம் அப்படின்னு ஃபோன குடுத்துட்டாங்க. இந்த ஃபோன் டாஸ்க்க சொன்னதுமே எல்லா மூஞ்சிலயும் ஒரே ஒளிவட்டம் தான். ஃபர்ஸ்ட்டு விக்கி என்ன பண்ணாரு, எடின், மோனிஷா அண்ட் பிரியங்கா இவங்க 3 பேர்கிட்டயும் நேத்து நடந்ததுக்காக சாரி அப்படின்ற மெசேஜ சென்ட் பண்ணாரு. நேஹா கிட்ட கூட சாட் பண்ணாருன்னு பார்த்துக்கோங்களேன். பிரியங்காக்கு சாரி மெசேஜ வெக்கே மட்டும் இல்ல, பீட்டர் மாமா தேஜஸ் கூட சென்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த சாரி மெசேஜ பார்த்துட்டு பிரியங்கா 2 பேருக்குமே ரிப்ளை பண்ணல. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம இன்னசென்ட் ஃபெல்லோ அபித் மோனிஷாக்கு ரூட் விட்டாரு. பேசலாமா? உங்களுக்கு இதுவரைக்கும் யார் கூடயும் கனெக்ட் ஆகலையா? ஃபீல் பண்ணலையா? அப்படி இப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கடல போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொன்னு பக்கம் ராஜா செந்தூர கிட்ட டைரக்ட்டாவே, "நீ தான் என்னோட பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி" அப்படி இப்படின்னு மெசேஜ போட்டு பார்த்தாரு. ஆனா செந்திரு கிட்ட அந்த பருப்பு வேகுமா? எனக்கு அந்த மெசேஜ பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஃபீலே ஆகல. ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன் லைன்ல முடிச்சுட்டாங்க. இன்னொன்னொரு பக்கம் ராஜா வெக்கிக்கு சப்போர்ட் பண்ணி மோனிஷா கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏடுன்னு பார்த்தா திடீர்னு பீட்டர் மாமா தேஜஸ் ரூட்ட விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் தேஜஸ் பக்கத்துல நேஹா இருக்கும்போதே. அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு பீட்டர் மாமா தேஜஸ்க்கு மூஞ்சி ஃபுல்லா ஒரே வெக்கம் தான். அப்புறம் வீணா தேஜஸ்க்கு மெசேஜ் பண்ணி நடந்ததெல்லாம் மறந்துடலாம். இப்போ ஐ அம் வெரி கூல் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு சமாதான கொடிய பறக்க விட்டுட்டாங்க. அப்படியே தினேஷுக்கும் மெசேஜ போட்டு, "இங்க பாரு தேஜஸ் கூட நான் மெசேஜ் பண்ணேன், பேசினேன்" அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலா சொன்னாங்க. அதே மாதிரி தினேஷும் உடனே என்கிட்டயும் வந்து மோனிஷா மெசேஜ் பண்ணா அப்படி இப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வீணாக்கு அப்படியே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. பரவாயில்லையே! இந்த பையன் ஒண்ணு விடாம மறைக்காம நம்மகிட்ட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து காட்டுறானேன்னு பயபுள்ளைய பார்த்து ரொம்பவே வீணா இம்ப்ரெஸும் ஆயிட்டாங்க. ஆனா, அங்க பார்த்தா வெக்கே திடீர்னு செந்தூரிக்கு ரூட்ட போட்டாரு. டேட்டிங் போலாமா? அப்படின்னு. அதுக்கு செந்தூரியுமே, போலாமே" அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா பீட்டர் மாமா தேஜஸ் லீலைகள் தாங்கல. நேஹாக்கு ரொம்பவே ஃப்ளர்ட்டிங் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. பத்தாததுக்கு நேகாவ ஃபோட்டோஸ் எல்லாம் டிசைனா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நேஹாக்கு ஒரே வெக்க வெக்கமா வர ஆரம்பிச்சுருச்சு. கிஸ்ஸபிள் லிப்ஸ் அப்படி இப்படின்னு மெசேஜ் போட்டாரு பாருங்க. ஆக்சுவலி 2 பேருமே பிசிக்கலி க்ளோஸா தான் இருக்காங்க. அதுதான் அவங்களோட லவ் லாங்குவேஜும் கூடயாம். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, மெசேஜ்ல பண்ணி டேட்டிங்க்கெல்லாம் பிளானா போட்டுட்டாங்க. ஆனா இந்த வீட்ல அந்த 12 கண்டஸ்டன்ட்லயே அசம் அண்ட் பிரியங்காக்கு மட்டும் யாரும் செட் ஆகல. யாரு கூடயும் அந்த கனெக்ஷனே வரவே இல்ல. பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. பிரியங்காவும், மோனிஷாவும் வெக்கேஷன் பண்ண அந்த சாரி மெசேஜ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது தான் தெரியுது, மோனிஷாக்கு வெக்கி மேல இருந்த அந்த கனெக்ஷன் விட்டு போச்சு அப்படின்னு. ஆனா பிரியங்காக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. அவங்க மேல வெக்கிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு. ஆனா அதையுமே அவங்க மோனிஷா கிட்டயே டைரக்ட்டா சொல்லிட்டாங்க. மோனிஷாவும், "ஆமாண்டி எனக்கும் அதுதான் ஃபீல் ஆகுது. இருக்கும், இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் டேட்டிங் போனாங்கன்னு பார்த்துடலாம். தேஜஸ், நேகா இவங்க ஏற்கனவே டேட்டிங் போனவங்க தான். அதே மாதிரி வீணா, தினேஷ் இவங்களும் டேட்டிங் போனவ தான் மறுபடியும் டேட்டிங் போறாங்க. இப்போ புதுசா 2 ஜோடி தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எடென் ராஜா அண்ட் செந்தூரி வெக்கே. இப்போ இவங்க 2 ஜோடிக்கும் ஏதாவது புதுசா கனெக்ஷன் வருதா அப்படின்னு இந்த டேட்டிங்க்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். இந்த அனைத்து ஜோடிகளும் மனசு விட்டு
செம்மையா ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா தேஜஸ், நேஹா தான். ரொம்ப டீப்பா பேசுற மாரியும் இருந்துச்சு, இல்லாத மாரியும் இருந்துச்சு. மடியிலலாம் வந்து உட்கார சொல்றாருன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வீணா, தினேஷ் பேசிட்டு இருக்கும்போது, அவங்கக்குள்ள நல்ல புரிதல், காதல், மெச்சூரிட்டி இது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. மத்த 2 ஜோடியுமே அதாவது புது 2 ஜோடிகள் இருக்காங்கல்ல, அவங்க பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா டேட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்ததுமே வெக்க என்ன தெரியுமா பண்ணாரு? மோனிஷா கிட்ட போயிட்டு தனியா பேசினாரு. அப்ப மோனிஷாவும், "உனக்கு பிரியங்கா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ என் கூட செகண்ட் டேட்டிங்க்கு வந்த?" அப்படின்னு டைரக்ட்டாவே கேட்டாங்க. அதுக்கு டைரக்ட்டா பதில சொல்லாம, வெக்க என்ன தெரியுமா பண்ணாரு? "உன் மேல இருந்த அபிப்பிராயம் ஸ்டில் எனக்கு இன்னமும் இருக்கு. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் நம்ம அதுலருந்து பிரேக் எடுத்துக்கலாம்." அப்படின்னு நாசூக்கா சொல்லி மியூச்சுவலா 2 பேரும் இப்போதைக்கு பிரேக் எடுத்திருக்காங்க. இது பிரேக்கப் ஆனதா நமக்கு தெரியல. ஆக்சுவலி மோனிஷாவ பொறுத்தவரைக்கும் இது பிரேக்கப் தான். ஏன்னா அவங்களுக்கு வெக்கி மேல இருந்த இது வந்து விட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா, தேஜஸ் கிட்ட பிரியங்கா கோச்சிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. "உனக்காக தானடா நான் பேசினேன். ஆனா நீ வாய தொறந்தியா? அங்க என்ன நடந்துச்சோ அன்னைக்கு, அத நடந்தத சொல்ல வேண்டியது தானே!" அப்படின்னு கேட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வெக்கி கிட்டயும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. "உன்னோட சாரிலாம் எனக்கு எதுக்கு? நான் அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு எவ்ளோ ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா? உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க ஹர்ட் பண்ணா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். சொல்லு, இப்ப சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காதா?" அப்படின்னு டைரக்ட்டா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குள்ள இருந்த அந்த மனஸ்தாபத்த பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. 2 பேரும் ஆக்சுவலி எந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றத நமக்கு காட்டவே இல்ல. இங்க என்னடான்னா ஒரு பக்கம் மோனிஷா போயிட்டு எடின கட்டி புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ வெக்கி கூட இப்போதைக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அழாத குறை தான். வெக்கி இப்படி பண்ணிட்டான்ற ஒரு துரோகம் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதுதான் மோனிஷாவோட ஃபேஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு எடனும் "கவலைப்படாதடி, இன்னும் டைம் இருக்குல்ல. ஏதாச்சும் செட் ஆகும், சேஞ்ச் ஆகும்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வருது. ஏன்னா நம்ம செல்லக்குட்டி ஸ்ருத்திகா எபிசோட்குள்ள வராங்க ஒரு டாஸ்க்கோட. ஸோ என்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.